மார்ச் 5 தவக்காலம் திருநூற்று புதன். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 1 முதல் 6 வரை மற்றும் 16 முதல் 18 வரை. மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசெயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: ஒன்றுமில்லாமல் பிறந்து ஒன்றுமாகாதவற்றிற்குள் செல்கின்றோம். ஆம், இன்று நம் நெற்றியில் பூசப்படுகின்ற சாம்பல் ஒன்றுமில்லாமையின் அடையாளம். ஒரு காற்றில் அது பறந்து விடுகின்றது. அதுபோலதான் மனித வாழ்வும். இதனை எண்ணி நம் வாழ்வை அலசி பார்க்கத்தான் இந்த தவக்காலம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை எப்படி அலசி ஆராய்வது என்பதற்காகவே இயேசு நோன்பு, இறைவேண்டல், உதவி இவற்றில் ஈடுபட வேண்டும் என்று அழைக்கின்றார். விவிலியத்தில் சாம்பலை துக்கத்தின் அடையாளமாகவும் பயன்படுத்துகின்றனர். இந்த தவக்காலங்களில் தன்னை ஆணவத்தோடு காட்டாமல் தன் குற்றங்களை எண்ணி அன்போடு செயல்பட வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். சாம்பல் மனம் திரும்புவதற்கு அடையாளமாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. நினிவே மக்கள் தங்கள் பாவ வாழ்விலிருந்து வெளிவந்ததற்கு அடையாளமாக சாம்பலில் அமர்கின்றனர். நாம் நம் வாழ்வில் ஒரு மாற்று வழியை எடுத்து பார்க்க இந்த அழைப்பு இன்று கொடுக்கப்படுகின்றது. ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தில் பிறந்த நாம் ஒன்றும் இல்லாதவற்றிற்குள் செல்வதற்கு எதற்காக இந்த ஆணவம் என்று சிந்தித்து பார்க்கவே இன்றைய வழிபாடு நம் ஒவ்வொருவரின் கதவையும் தட்டுகின்றது. நாம் எவற்றை கொண்டு வந்தோம், எவற்றையெல்லாம் ஒன்றுமில்லாத மண்ணிற்குள் எடுத்து செல்ல போகிறோம் என்ற சிந்தனையே இன்றைய நாளின் சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுவோம். ஒவ்வொரு தவக்காலமும் வெறும் சடங்குதான். தவக்காலங்களில் மட்டும் கடின நோன்பிருப்பதும் ஒருத்தல் முயற்சி செய்வதும் தவக்காலம் முடிந்ததும் பழைய வாழ்வே கதி என்று கிடக்கக்கூடிய காலம் மாற வேண்டும். அந்த மாற்றத்திற்காகவே நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும்.
அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். வெளிவேடமற்ற, உள்நோக்கமற்ற நேர்மையான உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா. உமது பாராட்டை, உமது ஆசிகளை மட்டும் நாங்கள் பரிசாக கொள்ளவும், எங்கள் ஜெபம், செயல், ஆன்மீகம் அனைத்தும் உமக்கு மட்டுமே புகழ் தரும் செயல்களாக மாறவும் எங்களுக்கு வரம் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.